ஒரு 2.5 வருஷமாக எடுத்து பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தவங்க பார்த்தீங்கன்னா ஷோப்னாக்காவும் நடராஜனாவும் தான் என்னை நம்பி இந்த வாய்ப்பை கையில் கொடுத்தாங்க. என்னை கைட் பண்ணிகிட்ருக்கோங்க ராஜேஸ்வரி மேடமும் பாஸ்கரன் சாரும் தான். இவங்க எல்லாருக்குமே நன்றியை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு பார்த்தீங்க நான் ஜாயின் பண்ணுறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு டூர் ரொம்ப பிடிக்கும். என் லைஃப்பில் அது கிடைக்கல. ஆனால் இந்த ஆக்சஸில் கிடச்சிது அப்படின்றப்போ இதை எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன். நான் வர சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 180 PV முடித்தா குயின்ஸ்லாந்து கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2022 எடுத்தேன். அப்போ பாஸ்கர் சார் சொன்னாங்க உங்களுக்கு ஒரு டூல்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு ஒரு பேக் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா MD சார் கையால் நான் வாங்கினேன் அப்படின்ற விஷயம் சொன்னாங்க. நான் உண்மையாக நினச்சது ஏதோ பேக் நமக்கு தருவாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு தான் குயின்ஸ்லாந்து போனோம். நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க, எதுவுமே தரலை. என்னடா எதுவுமே தரலையே அப்படின்னு நினச்சா இதுதான் நமக்கு கொடுக்குற விஷயங்கள் போல். இந்த ஃபோட்டோஸ் தான் நம்ம ஸ்டேட்டஸாக மாற்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஆஃபர் கொடுத்தாங்க. ஏற்காடு ஆஃபர் 500 PV முடித்தா ஏற்காடு அப்படின்னாங்க. அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம டூருக்காக கிடைக்குது, இதுதான் டூல்ஸு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அப்போது ஏற்காடு, ஏலகிரி, MGM இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ஏன்னா டூருன்றது பிடிக்கும் இல்லையா. அப்போ அடுத்தடுத்த விஷயங்கள் கிடச்சிது. போன வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா டூருக்கு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா தாய்லாந்துக்கு கிடச்சிது. அப்போ அந்த 100 ஐடியா முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தாய்லாந்துக்கு போகலாம் அப்படின்ற விஷயம் எனக்கு கிடச்சிது. அதனால அந்த 100 ஐடியா முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னா நம்ம டீமுக்கு போய் சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ற ஒரு காரணத்தினால பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா மலேசியாவுக்கு போய் ஆல்ரெடி ஃப்ளைட்டில் போகிறது எந்த என்ஜாய்மெண்ட்டோடு இருக்கும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இந்த என்ஜாய்மெண்ட் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள் டைம் இருக்குது இல்லைங்களா. தூங்காமல் வீட்டை பற்றி கவனிக்காமல் ஒரு 2 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டீங்க அப்படின்னா 2 நாள் கழித்து உங்கள் லைஃப் எல்லாமே சூப்பராக பெஸ்ட்டாக பிரகாசமாக இருக்கும். அப்போது மற்றவங்க நம்மளை பார்க்குறாங்க இல்லையா. இவங்களாம் எனக்கு கூட ஒரு மெசேஜ் வந்தது, திரும்பவும் தாய்லாந்து போகிறீங்களா, திரும்பவும் ட்ரிப்பா, திரும்பவும் ஃப்ளைட்டில் போகிறீங்களா. அப்போ இந்த வார்த்தைகள் நம்ம போய் கேட்க சொல்ல பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்லாம் என் வீட்டுக்கே வராது அப்படின்னு சொன்ன நபர் கூட நீ பேசு, நீ என்ன பண்ணுற அப்படின்ற விஷயங்கள் எனக்கு நிறைய கிடச்சிருக்கு. இந்த விஷயத்த நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்களும் இங்கே இருக்கிற ஒரு 120 பேரும் வந்தீங்க அப்படின்னா டான் டீம் ரொம்ப சந்தோஷப்படும். ஏன்னா ஒரு 10 பேர் போகிறதுல என்ஜாய்மெண்ட்டு அதிகமாக இருக்காது. இப்போ நீங்கள் எல்லாருமே வந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும்னு வந்திருக்கீங்க இல்லையா. இந்த விஷயம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஷோப்னாக்காவும் நடராஜன் அண்ணாவும் திரும்பவும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ராஜேஸ்வரி அக்காவுக்கும் பாஸ்கர் அண்ணாவுக்கும் நான் ரொம்ப நன்றி கலந்த ஒரு நன்றியை தான் சொல்லிக்கணும். ஏன்னா நிறைய ஸ்ட்ரகிள் வர இடத்துல ஷோப்னாக்காவும் நடராஜன் அண்ணாவும் நான் இருக்கேன்னு என் பின்னாடி நின்று இருக்காங்க. ராஜேஸ்வரி மேடம் நின்று இருக்காங்க, பாஸ்கர் சார் நின்று இருக்காங்க. அப்போ இந்த இடம் தான் என்னை கையை தூக்கி விடும் அப்படின்றது நான் அவங்களுக்கு கொடுக்குறேன். இது ஒரு மரியாதைன்னு கூட இல்லை. இதை எப்படி சொல்கிறதுலாம் எனக்கு தெரில. ஒரு கிஃப்டாக அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சேன், அதை கொடுத்தா எனக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூக்கா. லாஸ்ட் 1 person